ஹலோ கைஸ், வெல்கம் டு Coin Trade Academy. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிட்காயினுடைய நெக்ஸ்ட் மூவ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எங்களுக்கு ஒரு 3 days பிஃபோர் வந்து எங்களுக்கு பிட்காயின் வந்து நல்ல ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்கும். அந்த பம்பில் வந்து எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க, பிட்காயின் இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே தான் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, அது வந்து என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக இருந்த லிக்யூரிட்டிஸை வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு ரிஜெக்ஷனோட ஃபேஸ் பண்ணிவிட்டு கீழே மூவ் ஆகுது. சரியா? அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு ஒரு பியரிஷ் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இடங்கும் எங்களுக்கு இங்கே இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது ஒரு பியரிஷ் பேட்டர்னாக எங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிட்டு வருது. சரியா? இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து சிம்பிள் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து முதலாவது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். அப்படி எங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து எது இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே இந்த லைன் வருதானே, இந்த லைனை பிரேக் பண்ணணும். அதையே பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு கிளியரான டபுள் டாப் பேட்டர்னான ஃபார்மாக இருக்குது. அப்போ அந்த டபுள் டாப் பேட்டர்ன் நெக் லைன் வந்து இதாகத்தான் இருக்கும். இந்த நெக் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். அப்படி நெக் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு எங்களுக்கு எது வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ஜோன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். $78,305 $75,982 வரைக்கும் பிட்காயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸாக இருக்கும். சரியா? இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸாகவும் இங்கிருந்து இங்கே வரைக்கும் எங்களுக்கு வந்து இங்கிருந்து இங்கே வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மேனிபுலேஷன் ஃபேஸாகவும் இருக்கும். இது வந்து மேலோட அக்யூமுலேஷன், இது வந்து மேனிபுலேஷன். அதுக்கு பின்னால் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கேருந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸாக மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹைலி பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ இந்த பியரிஷ் பேட்டர்ன் வந்து பிரேக் டவுன் பண்ண பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே டவுன்ஃபுல் ஆகிரும். சரி, அப்படி டவுன்ஃபுல் ஆகும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து அதுக்கு பின்னால் எங்களுக்கு இங்கே மேனிபுலேட் பண்ணுறதுக்கு பின்னால் தான் எங்களுக்கு மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த வீடியோஸ் ப்ரீவியஸாக இருந்த மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மார்க்கெட் ட்ரெண்டில் வந்து ப்ரீவியஸாக பாருங்கள் எங்களுக்கு இங்கே வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ் நடந்திருக்குது. அந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ்லையும் பாருங்கள் எங்களுக்கு வந்து டபுள் டாப் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகிருப்பாங்க. டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி நெக் லைன் வந்து பிரேக் பண்ணப்பட்டிருக்கும். சரி, நெக் லைன் வந்து பிரேக் பண்ணப்பட்டு அங்கேருந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் ஒரு மேனிபுலேஷன் ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அங்கேருந்து மேனிபுலேஷன் ஃபேஸ், அதுக்கு பின்னால் அந்த இடத்துல இருந்து திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். மார்க்கெட் வந்து வேறு லெவலுக்கு எங்களுக்கு பம்போட கொடுத்து நியூ ஆல் டைம் ஹை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சரியா? அப்போ அந்த மேனிபுலேஷன் ஜோனில் வந்து எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகணும். வந்து இப்படி வரணும், இப்படி டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி இது வந்து நெக் லைனாக வரும். நெக் லைன் வந்து பிரேக் பண்ண பட்டுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வேறு லெவலுக்கு மார்க்கெட் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து என் எக்ஸ்பெக்டேஷன் படி எங்களுக்கு இந்த நெக் லைனை வந்து பிரேக் பண்ணலாம், நெக் லைனை வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். எஸ், இந்த நெக்லைனை வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணலாம். இந்த நெக்லைனை பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆகும். அப்படி கீழே மூவ் ஆகிட்டு எங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இந்த நெக்லைன் பிரேக் டவுன் பண்ணப்பட்டு மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகும். இங்கேருந்து இப்படி டேரெக்டாக வந்துட்டு என்ன செய்யும் சொன்னால் இங்கே இருந்து திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகும். எதுக்குன்னு சொல்லி இந்த நெக்லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபேஸ் பண்ணுறதுக்காக நெக்லைன் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி இன்னும் கீழே மூவ் ஆகும். கீழே மூவ் ஆகி இந்த ஜோன் ப்ரீவியஸாக இருந்த எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இருக்கிற ஒரு மெயினான ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் இது வந்து பார்க்கப்படுது. சப்போஸ் இதை பிரேக் டவுன் பண்ணினா மட்டும் தான் நாங்கள் பிஏ மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுமே தவிர அது இல்லாமல் நாங்கள் என்டர் ஆக மாட்டோம். சரியா? எங்களுக்கு இங்கே இருந்து இந்த ஜோன் வருதுனே, இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்கேருந்து திருப்பி ஒரு பவுன்ஸ் ஒன்று கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹைலி பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் இப்படி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சரி, எப்படி ஃபார்ம் ஆகிச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி ரீக்ளைம் ஆகி மேலே போயிட்டு இன்னும் ஒரு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து எங்களுக்கு இங்கேருந்து இப்போ திருப்பி கீழே வந்து இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று ஃபேஸ் பண்ணிவிட்டு இங்கே திருப்பி பவுன்ஸ் ஆகிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து பிட்காயினை $99,000 $1,00,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் எங்களுக்கு இன்னும் குட் நியூஸஸ் வருது அப்படின்னு சொன்னால் குட் நியூஸஸ்னால மார்க்கெட் வந்து இன்னும் மேலே மூவ் ஆகும். அப்படி மேலே மூவ் ஆகிற பட்சத்தில் எங்களுக்கு வந்து $1,07,000 வரைக்கும் பிட்காயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் $1,07,000 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹை அப்படின்ற மாதிரி நான் சொல்வேன். ஓகே, இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரெச் ஆர்எஸ்ஐ கொஞ்சம் எனேபிள் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரெச் ஆர்எஸ்ஐ அப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ட்ரெச் ஆர்எஸ்ஐ வந்து எங்களுக்கு இப்போ ஓவர் போட்டில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகுது. எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஓவர் போட்டில் இருந்திருக்குது. ஓவர் போட்டில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகுது. அப்போ நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த ஜோன் வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹை. எங்களுக்கு நாங்கள் இங்கே ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னு சொன்னாலும் விளங்கும். ப்ரீவியஸாக இங்கே இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெச் ஆர்எஸ்ஐ அது வந்து ஓவர் போட்டில் தான் இருந்திருக்கு. ஓவர் போட்டில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிருப்பாங்க. கீழே மூவ் ஆகிட்டு அங்கே இருந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இப்போ இது கீழே மூவ் ஆகினது வந்து இது வரைக்கும் இங்கே வந்துட்டு திருப்பி கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே மூவ் ஆகிருக்காங்க. கீழே மூவ் ஆகி தான் கீழே வந்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் கீழே வந்துட்டு இங்கே இருந்து எக்ஸாக்டாக எங்களுக்கு எங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸ்ல இருந்து
இந்த பிளேஸ்லேருந்து எங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே மூவ் ஆகிட்டு தான் திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிக்கிறாங்க. எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி. சரியா? அப்போ அதுக்கு பின்னால் தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட் நியூ ஆல் டைம் ஹை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இப்போயும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இந்த ஜோன் இருக்குதானே, இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் ரீக்ளைம் பண்ணி மேலே போகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் மட்டும் தான் நாங்கள் வந்து பிஏ மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும். பிட்காயினை வந்து அப்படி இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் 56,000 வரைக்கும் எங்களுக்கு பிட்காயினை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. $60,000 $56,000 வரைக்கும், $60,000 $56,000 வரைக்கும் எங்களுக்கு வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் இதை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் மட்டும் எங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹைன்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற இந்த சப்போர்ட் ஜோன் வந்து எதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. இங்கே வந்து டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த ஜோன் வந்து அதோடைய நெக் லைனாக இருக்கும். அந்த நெக் லைன் பிரேக் டவுன் பண்ணிச்சுட்டா மட்டும் தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகும். சப்போஸ் இது இல்லாமல் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இதுவும் ஒரு நெக் லைனாக வந்து என்ன செய்யும்னு சொன்னால் இன்னும் மேலே மூவ் ஆகும். எங்களுக்கு இது ஒரு ட்ரிபிள் டாப்பாக ஃபார்ம் ஆகும். அப்படி ட்ரிபிள் டாப்பாக ஃபார்ம் ஆகிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணும். அப்படி பிரேக் டவுன் பண்ணக்குள்ள எங்களுக்கு வந்து பிஏ மார்க்கெட்டை வந்து எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். எங்களுக்கு இப்போ மார்க்கெட் கீழே வைத்துட்டு வருதுன்னு சொன்னால் நாங்கள் பிஏ மார்க்கெட் என்டர் ஆகிறோம். சப்போஸ் கீழே போகாமல் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிட்டு தான் கீழே வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து புல் மார்க்கெட்டுக்கு என்டர் ஆகிட்டு தான் பிஏ மார்க்கெட்டுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? இப்போ இதே டைம் வந்து நீங்கள் அல்ட் காயின்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ட் காயின்ஸ் எல்லாமே வந்து டம்ப் லைனில் எல்லாம் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் எல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ள தான் அல்ட் காயின்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, அப்போ அல்ட் காயின்ஸ் எல்லாம் வந்து இப்போ பூம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பிட்காயின் வந்து இப்போ பிட்காயின் டோமினன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு டம்ப் ஆகிற அந்த நிலைமையில தான் இருக்குது. அப்போ இப்போ பிட்காயின் வந்து கீழே வந்துட்டு எங்களுக்கு மேலே மூவ் ஆகும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அல்ட் காயின்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலுக்கு பூமாக ஸ்டார்ட் ஆகலாம். அது ஏன்னு சொன்னால் இப்போ பிட்காயின் வந்து மேனிபுலேஷன் வந்து தரும். இப்போ பிட்காயின் ஃபைனல் மேனிபுலேஷன் தந்ததுக்கு பின்னால் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹை மூவ் வந்து மார்க்கெட் எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து இது ஒரு ஃபைனல் ட்ராப்பாகவும் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி எதுவுமே தெரியாது, நீங்கள் கிரிப்டோ கரன்சியை வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக விரும்பணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கோயின் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.